ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 10 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும் போது லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 பூண்டு பற்களை எடுத்து குட்டி நீங்கள் சாப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் சேர்த்துட்டு கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து நீங்கள் கேஸ்ட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த டிப்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் துணியெல்லாம் வாங்கினா துணி அட்டை பாக்ஸில் வரலையும் அந்த அட்டை பாக்ஸை கீழே தூக்கி போடாமல் இது போல் கிச்சனுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அட்டை பாக்ஸ் அப்படி இருக்கட்டும், இது உள்ளுக்குள்ளே நியூஸ் பேப்பர், அப்போல்லாம் நீங்கள் கேலண்டர் பேப்பரு மடித்து நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் கேனு, அப்புறம் லைட்டரு, கத்தி, சின்ன ஸ்பூனு, விசில் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், இடமும் கம்மியாக தாங்க பிடிக்கும். கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம குக்கரில் சாப்பாடு செய்யும் போதாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் செய்யும் போதாக இருக்கட்டுங்க, உடனே நம்ம விசில் எடுக்கணும்னா மேலே ஃபுல்லாக தண்ணி வந்துடுங்க. அந்த மாதிரி தண்ணி வராமல் இருக்க ரொம்ப ஈஸி எடுக்க இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குக்கர் விசில் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கு கிட்ட வச்சுட்டு நீங்கள் தண்ணி திருப்பி விட்டுருங்க, விசில் மேலே படுற மாதிரி. இந்த மாதிரி விசில் மேலே தண்ணி பட்டாலே இந்த ஆவி ஃபுல்லாகவே இறங்கி வந்துடுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் விசில் கலத்திட்டு நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பாடு சரி சாம்பார் சரிங்க நல்லா வெந்திருக்கும், தண்ணி எதுவும் மேலே தெறிக்காமல் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பேனா கேப் முடிந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேனா கேப்பு 3 போல் எடுத்துருக்கு. இதை நீங்கள் சைடில் வச்சுட்டு டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப்பு கொஞ்சம் லென்த்தாக இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி பேனா கேப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு கேப்பாக நீங்கள் இது போல் நீங்கள் கரெக்டாக டபுள் டேப்பு மேலே சென்டரில் அழகாக அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒட்டிடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், கேலியுமே விழுக செய்யாது. இப்போ நம்ம கிச்சனில் அப்படிலாம் பீரோவில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாங்க. நான் பாருங்கள் டைல்ஸில் இந்த டபுள் டேப்பை அப்படி நான் ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி இந்த பேனா கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு, அப்புறம் நம்ம வீட்டில் சாவி, கீ செயின்ஸ், அப்புறம் செயின்ஸு, மணி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், கீழே விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனி நம்ம எந்தவித ஆர்கனைசரும் வாங்க வேண்டாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பாதி தேங்காய் யூஸ் பண்ணிட்டு பாதி தேங்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த தேங்காய் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு மாதிரி வளர்ப்பு தன்மை வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் தோல் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் லெமன் தோல் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வளர்ப்பு தன்மை எதுவுமே ஆகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸை கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க. இந்த பாக்ஸ் அப்படி இருக்கட்டும், ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு கேஸில் நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. கத்தியை நீங்கள் சூடு பண்ணிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். அந்த பாக்ஸில் கொஞ்சம் மீடியம் சைஸை நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாங்க. இந்த பாக்ஸில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஹோல்ஸ் நான் போட்டு விட்டுக்கிறேங்க. நான் மொத்தமாக ஹோல்ஸ் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க.
இந்த மாதிரி நம்ம மொத்தமாக 5 ஹோல்ஸ்லாம் போட்டு விட்டுருக்குங்க. இந்த பாக்ஸ் அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இந்த பாக்ஸை நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க. திருப்பி வச்சதுக்கப்புறம் டபுள் டேப் நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப்பு கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் 2 டபுள் டேப் போல் கட் பண்ணிட்டு 2 பக்கமும் இது போல் நல்லா நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னொரு டபுள் டேப்னால் நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாங்க. நல்லா ஒட்டிட்ட பின்னாடி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க டபுள் டேப்புமே கீழே விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸை நம்ம வீட்டில் ப்ரஷ்ஷெல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம அங்கங்கே வைப்போம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷு ஃபுல்லாகவே இந்த ஹோல்ஸுக்குள்ளே ஒவ்வொரு ப்ரஷ்ஷை நம்ம இது போல் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், ப்ரஷ்ஷு ஃபுல்லாக நம்ம வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. பேஸ்ட்டுமே எடுத்து இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் வச்சு விட்டால் பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம டபுள் டேப்புக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு பாத்ரூம் டைல்ஸ்லேயோ இல்லை பாத்ரூம் சைடில் நீங்கள் ஒட்ட வச்சுட்டா போதுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், நல்லா க்ரிப்பாகவும் இருக்குங்க, கீழேயுமே விழுகாது. நல்லா ஒட்ட வச்சு நல்லா கை வச்சு அழுத்தி விடுங்க. அப்போ நல்லா டைட்டாக பிடிக்கும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷை அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவுமே அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நல்லா க்ளீனாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இதுக்குன்னு எந்த ஒரு ஆர்கனைசர் வாங்க வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைப்புலையும் அந்த மாவு பார்த்தோன்னா கடைசியாக இருக்கும்போது அந்த மாவுமே நல்லா புளிச்சு போயிருக்குங்க. அந்த மாதிரி மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பே தெரியாதுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவு உள்ளுக்குள்ளே 2 டீஸ்பூனுக்கும் மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, தாராளமாக வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகு, கொத்தமல்லி ஃபுல்லாகவே நல்லா வதக்கிட்டு இந்த தோசை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்ல மாவை நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், புளிப்பு நேரம் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது மாவு வேஸ்ட்டே ஆகாது, புளிப்பு சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி புளிப்பு நேரம் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கூட மாவு மிச்சமும் ஆகலை. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப் எடுத்துக்கிறேன். கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் எடுத்துக்கலாங்க. அதாவது பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துகிட்டு கையில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி போல் மட்டும் சேர்த்துக்கிறேன், அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம டெட்டால் எடுத்துக்கலாங்க. டெட்டால் பார்த்தீங்கன்னா அரை மூடி போல் மட்டும் சேர்த்துக்கலாங்க. அரை மூடி நீங்கள் சேர்த்துட்டு கற்பூரம், டெட்டால் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து டெட்டால் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில், அப்போல்லாம் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நம்ம கரைச்ச லிக்விட் ஃபுல்லாகவே வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கேப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸை ஒரு பின்னுக்கு வச்சு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் உள்ளுக்குள்ளே அங்கங்கே குட்டி குட்டி கற்பான் பூச்சி, பெரிய பெரிய கற்பான் பூச்சி எல்லாமே வரும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிச்சனுக்குள்ளே ஒரே ஒரு கற்பான் பூச்சி கூட வரவே செய்யாது, முக்கியமாக பள்ளியுமே வரவே வராதுங்க. இந்த தண்ணியை நீங்கள் எல்லா பக்கம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் தண்ணியை நீங்கள் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தொடச்சி வச்சுக்கலாங்க. முக்கியமாக நைட் தூங்க போகிறதுக்கு இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் அடியில், கேஸ் ஸ்டவ் கிட்ட, சிலிண்டர் பக்கம், சிலிண்டர் ஒயர் கிட்ட எல்லா பக்கமும் இந்த தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். கிச்சனுக்குள்ளே கரப்பான் பூச்சி வரவே செய்யாது. அப்படி இருந்தாலும் எல்லாமே இறந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கிச்சன் எப்பவுமே நல்லா பளிச்சு நல்லா வாசனையாக இருக்கும், கரப்பான் பூச்சி எதுவுமே வராதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய சாப்பாடு பாக்ஸ் இது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸு மூடியும் இன்னொரு பாக்ஸு மூடிலாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பாக்ஸ் இது போல் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு பழைய கத்தி வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ் சூடு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸு கல்லில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் இன்னொரு பாக்ஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள் 2 பாக்ஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு பாக்ஸை கீழே திருப்பின மாதிரியும் இன்னொரு பாக்ஸை மேலே வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற பாக்ஸை கீழே வச்சுட்டு க்ளூ கம் எடுத்துக்கலாங்க. அப்போ நல்லா டைட்டாக பிடிக்கிற கம் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த கம்மை நீங்கள் பாக்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை நீங்கள் மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மூடி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் மேலே இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக நம்ம பாக்ஸ் மூடி போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை திருப்பி வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்குல்லையே அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே எல்லாமே வச்சுக்கலாங்க. பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனில் ஆணி அடிக்க வேண்டாம். இடமும் கம்மியாக தாங்க பிடிக்கும். நிறைய ஸ்பூனு அதுக்கப்புறம் கரண்டி எல்லாமே வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.